கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளில் பலனை அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை உண்டாகும் என்று சொல்லும். அப்போ நீதிமான்களுக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகுமா? ஏன் அவங்களுக்கு நன்மை உண்டாகும் ஆண்டவர் சொல்கிறாரு? நீதிமான்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறவர்கள், தேவனுடைய நீதியினால் நிறைந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவ நீதியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று அவர்கள் சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய விருப்பத்தை வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? செய்கிறாராம், நன்மை செய்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிரதான நன்மை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள, இனி வரும் உலகத்திலும் அதை அனுபவிக்க, நாம் இளைப்பாற நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும். நீதிமான்களாக வாழ்ந்து நாம் நன்மையை செய்ய வேண்டும். அப்படியாக நாம் காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? நன்மை செய்கிறார். விசேஷமாக யாருக்கு நன்மை செய்யணும்? நம்ம நீதியுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் அதை கூட நாம் கூட வாசிக்கிறோம். கலாத்தியரில் நீங்கள் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யுங்க என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாட்கள் கூட நாம் நீதிமான்கள் என்று சொல்லும்போது, தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்போது, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறபடியால் நாமளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்யாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அது தேவனுக்கு கிரியை இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். நாம் தேவனுடைய நீதினால் நிறைந்தவர்கள் அல்ல, நாம் நீதிமான்கள் அல்ல. அப்போ நாம் அநீதிமான்களாக மாறிடும். ஏன்? தேவ நீதியை பெற்றுக்கொண்டு அந்த நீதிக்கேற்ற கிரியைகளே நாம் நடப்பிக்க வேண்டும். அப்போ நீதி இல்லாத மனிதன் அநீதியுள்ள மனிதனாக மாறிவிடுகிறான். அவன் துன்மார்க்கனாக மாறிவிடுகிறான். தேவனுக்கு பிரியமில்லாதவனாக மாறிவிடுகிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக மாறிவிடுகிறான். பலவிதமான பாவத்தின் செயல்களுக்கு அவன் அடிமைப்படக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அதனால் அந்த நாளில் கூட நாம் நன்மை உண்டாக, நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள, நாம் இந்த உலகத்தில் நீதி உள்ளவங்களாக வாழ்ந்து நாம் என்ன பண்ணுவோம்? நீதியின் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவர் நம்முடைய கிரியைகளின் பலனை அனுபவிக்கும்படியாக அவர் செய்கிறாராம். அப்போ நாம் கூட நீதிமான்களாக வாழும்போது அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? கிரியைகளின் பலனை பெற்றுக்கொள்ள நமக்கு அவர் உதவி செய்கிறார். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெரிதான கிரியைகளின் பலனை அனுபவிக்க முடியாமல் காணப்படுகிறாங்க. அப்போ கிரியை எப்படி செய்யணும்? அப்போ நீதிமானாக இருக்க வாழ்கிறவங்க விசுவாசத்தில் செய்ய வேண்டும். அதை நாம் கூட என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ நம்முடைய கிரியைகள் எல்லாம் விசுவாசத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூடியதாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணப்படும்? நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாம் செய்கிற கிரியைகளுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த நாட்கள் கூட ஆண்டவரிடத்தில் பெரிதான கிரியைகளின் பலனை பெற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று கிரியை செய்து, அவருக்கென்று பாடுபட்டு, அவருக்கென்று சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர விரும்ப வேண்டும். இப்படி காணப்படும் போது மெய்யாகவே நீதிமான்களுக்கு அவர் மெய்யான பலனை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்மை வழிநடத்துகிற பாதையில் அவர் நமக்கு பெரிதான ஜெயிக்க தருவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.